ஹாய், வெல்கம் டு Adheera டிசைன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மந்திரட்டு எடிட்டிங் கேட்டிருந்தீங்க ப்ரோ. ஒரு மந்திரட்டு மாடை வச்சு ஒரு டிசைன் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் ப்ரோ பார்க்க போகிறோம். ப்ரோ நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நான் எப்பயும் போல தான் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டேன். அதை கிராப் பண்ணி சின்னதாச்சுங்க. அவ்வளோ தூரம் போதும். ரொம்பலாம் நான் எடுக்கலை, கம்மியாக தான் இந்த வாட்டி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளாரிட்டி, சுத்தமாக குவாலிட்டி இல்லை. கான்ட்ராஸ்ட்டு, ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு மாடுக்கு பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். மூவ் டவுன். ப்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கிளாரிட்டி வச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் பேக்ரவுண்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்படி போல தான் ப்ரோ பிளேட் போட்டுக்கோங்க. மாடை தொட்டு மாடை லைட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. எட்ஜஸ்ஸு ஓகே. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக கரெக்டாக எத்தனை மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ மாடுக்கு பேக்ரவுண்ட் வச்சாச்சு. இப்போ டோட்டலாக ஒரு 2-3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு இப்போ நான் அந்த 2 பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பக்கட்டும் வச்சுக்கலாம். ப்ரோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ மொபைல் எடிட் பண்ணுறது கண்டிப்பாக பாஸ்வேர்டு நான் போட மாட்டேன். பட் மற்றபடி பிஎஸ்சில் பண்ணுறது கண்டிப்பாக பாஸ்வேர்டோடு தான் வரும். வச்சுக்கலாம். எப்பயும் போல் சின்னதாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, இதை வச்சுட்டு இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா ப்ரோ, இந்த பேக்ரவுண்டை வந்து மேலே வச்சுருங்க. இதை வச்சுட்டு இதை லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ பிளர் லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃப்ளெக்ஸுக்கெலாம் அந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் ஃபோட்டோஷாப் அளவு கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. பிக்ஆர்ட்ஸ்லேயும் கிடைக்கும். ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் ப்ரோ. இது பேக்ரவுண்டு நல்லா செட் பண்ணியாச்சு. இந்த பென் எடுத்துக்கலாம்.
இதில் லைட்டாக வந்து மாறுது ப்ரோ, ஹெச்டிஆர் வருது. கிளாரிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரூ ஹெச்டிஆர் தான் ப்ரோ ஓரளவு. இதை ஏற்றிட்டு கிளாரிட்டி ஏற்றிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு கூட பிரைட்னஸ் லைட்டாக ஏற்றுங்க, ஹெச்டிஆர் வருது தான் ப்ரோ. அது போக நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ப்ரோ, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வாட்ஸ்அப்லேயும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து எப்பயும் போல் வீலே ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ ரெண்டாவது என்னென்னா ஃப்ளெக்ஸை பொறுத்தளவு ஒரு ஆள் சின்னதையும் ஒரு ஆள் பெரிய ஆள் பெருசாக வச்சிங்கன்னா ஒரு லுக்கு வரும் ப்ரோ கண்டிப்பாக. இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன் ப்ரோ, இதுவும் நான் இதில் போடுறேன் ப்ரோ, டிஸ்கிரிப்ஷனில் பிஎன்ஜி தான் போட்டிருக்கேன். ஷேடோ கொடுத்துருங்க, ஃபுல் ஷேடோ, பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன்று இந்த பக்கம் வச்சா ஒன்று அந்த பக்கம் வைங்க. ஓகே, அப்படியே ப்ளஸ் இதை கொடுத்து டூப்ளிகேட் போட்டு கிளிப்பு போட்டு நம்ம டைலாக் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் மிக்சர் இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட்ஸை கிளிப்ஸு கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க.